குட் மார்னிங் எவ்ரிவன். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி தேதி பார்த்தீங்கன்னா 7th ஏப்ரல் 2026 செவ்வாய்க்கிழமை. தினமணியில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஹெட்லைன்ஸில் வந்து நேற்று தான் ஹாட் நியூஸ். ஆக்சுவலாக 9 காவலர்களுக்கு மரண தண்டனை, சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்கில் தீர்ப்பு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இங்கே நம்ம ஒரு விஷயம் பார்க்கணும். உங்களுக்கு இது இஷ்யூ என்னன்னு தெரியும். ஆல்ரெடி 2020 கொரோனா டைமில் வந்து அவங்களுடைய ஒரு ஒரு அப்பா மகன் அவங்களுடைய செல்ஃபோன் கடையை அதிக நேரம் திறந்ததாக சொல்லி வழக்கு பதிஞ்சு ஒரு அப்பா மகன் 2 பேரையும் லாக்கப் கூட்டிகிட்டு போய் அடித்து காவலர்கள் வந்து கொலை செஞ்சிட்டாங்க. சரிங்களா? அவங்க இறந்து போயிட்டாங்க அடித்த அடியில். இது ஒரு பெரிய இஷ்யூ ஆகி வழக்கு பதிஞ்சு கேஸ் வந்து ஒரு 5 இயர்ஸாக நடந்துகிட்ருக்கு. எங்கே நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மதுரை அமர்வு நீதிமன்றம். சரியா? மதுரை மாவட்ட ஒரு அமர்வு நீதிமன்றத்தில் இந்த கேஸ் நடந்துகிட்டு இருந்துச்சு. இப்போது இது கேஸ் வந்து சிபிசிஐடிக்கு போச்சு. சிபிசிஐடியிலேருந்து சிபிஐக்கு போச்சு. சரிங்களா? ஸோ விசாரணைலாம் நடத்தி சிபிஐயும் அறிக்கை தாக்கல் பண்ணிட்டாங்க, மாநில அரசும் ஒரு அறிக்கை தாக்கல் பண்ணிட்டாங்க. சரிங்களா? இப்போ ஃபைனலாக ஜட்ஜ்மெண்ட் வந்து நேற்று இருந்துச்சு. திங்கட்கிழமை நேற்று ஜட்ஜ்மெண்ட் இருந்துச்சு. இந்த நீதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா, முத்துக்குமார் அப்படின்ற நீதிபதி. சரிங்களா? ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க. முத்துக்குமரன் அவர் பேர். என்ன சொல்கிறார் அப்படின்னா, 9 காவலர்களுக்கும் மரண தண்டனை வந்து நான் விதிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரியா? அது எதை பேஸ் பண்ணி சொல்கிறார் அப்படின்னா, இது வந்து ஒரு நார்மலான ஒரு மனநிலையில் அவங்க செஞ்ச காரியம் இல்லை, இது வந்து ஒரு ஏற்றுக்கவே முடியாததே அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி இவங்களுக்கு வந்து இவங்களுடைய குடும்ப சூழலெல்லாம் கருத்தில் கொண்டு ஆயுள் தண்டனை விதிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் ஆயுள் தண்டனை விதித்தா இவங்களுக்கு அந்த ஒரு இது வராது, இது வந்து ஒரு உதாரணமாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு தான் மரண தண்டனை விதிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஜட்ஜ்மெண்ட் எழுதி முடித்த பேனாவை அந்த மேஜையிலே உடச்சி தூக்கி போட்டிருக்காரு. சரிங்களா? அவரால் எழுதவே முடியலன்று ரொம்ப கண் கலங்கி பேசியிருக்காரு. ஓகே, சரி. அதனால் நம்ம முதல் செய்தியாக பார்க்குறோம். இது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு இந்த கேஸாக இருக்கும். மற்ற காவலர்களுக்கு இது ஒரு இதுவான கேஸாக இருக்கும். ஓகே, இதுக்கப்புறம் யாரும் இந்த மாதிரி பண்ண மாட்டாங்கன்னு நம்பலாம். சரி, அடுத்து வந்தோம்னா வேட்புமனு தாக்கல்லாம் நிறைவடைஞ்சிருச்சு. ஸோ தமிழகத்தில் பார்த்திங்கன்னா மொத்தம் 7000 வேட்புமனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. ஓகே, ஸோ ஏப்ரல் 9 வந்து அந்த ஃபைனல் லிஸ்ட்டு விடுவாங்க. அப்போ என்னென்னு பார்க்கலாம். ஓகே, அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா தலைமை தேர்தல் ஆணையர் பதவி நீக்க நோட்டீஸ் நிராகரிப்பு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம பார்த்துருந்தோம், ஞானேஷ்குமார் தலைமை தேர்தல் அதிகாரி ஞானேஷ்குமார் அவர்களுக்கு எதிராக மாநிலங்களவையும் சரி மக்களவையிலையும் சரி எதிர்கட்சிகள்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு தீர்மானம் ஒன்று கொண்டு வர போகிறாங்க, பதவி நீக்க தீர்மானம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருந்தோம் இல்லையா? ஸோ அவங்க ஆல்ரெடி அதை சப்மிட் பண்ணியிருந்தாங்க, போத் லோக்சபாலையும் ராஜ்யசபாலையும். பட் ராஜ்யசபாவோட அவைத்தலைவரும் லோக்சபாவோட அவைத்தலைவரும் வந்து அதை நிராகரிச்சிருக்காங்க. சரிங்களா? எந்த சட்டத்தின் கீழ் அவங்க நிராகரிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா நீதிபதிகள் விசாரணை சட்டம் 1968 பிரிவு 3 கீழ் தனது அதிகாரத்தை பயன்படுத்தி தலைமை தேர்தல் ஆணையர் பதவி நீக்கம் தொடர்பான நோட்டீஸை அவைத்தலைவர் நிராகரித்தார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சப்போஸ் எந்த சட்டத்துக்கு கீழ்னு கேட்டாங்கன்னா இதை நம்ம படித்து வச்சுக்கணும். ஓகே, நீதிபதிகள் விசாரணை சட்டம் 1968. ஓகே, இதை மட்டும் படித்து வச்சுக்கோங்க. சரியா? இது மட்டும் தான் நமக்கு தேவை. ஓகே, சரி. அடுத்து வந்தோம்னா செய்திகள் குறைவு தான். ஓகே, இங்கே ஒன்று இருந்துச்சு. சர்க்கரை நோய் ஆராய்ச்சி கழக தமிழ்நாடு தலைவராக டாக்டர் பன்னீர்செல்வம் தேர்வு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ சர்க்கரை நோய் ஆய்வுகளுக்கான இந்திய ஆராய்ச்சி கழகத்தின் தமிழ்நாட்டுடைய ஒரு தலைவராக, அந்த ஒரு அமைப்பு வந்து இந்தியா ஃபுல்லாக இருக்குது. அதில் தமிழ்நாட்டுடைய தலைவராக பன்னீர்செல்வம் அப்படின்ற ஒரு டாக்டர் வந்து தேர்வு செய்யப்பட்டிருக்காரு. சரிங்களா? ஸோ இது மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. ஒரு அப்பாயின்மெண்ட் பேசிஸில் நம்ம இதை பார்க்குறோம். ஓகே, அடுத்து வந்தோன்னா இங்கே வந்து தமிழகத்திலிருந்து தேர்வான 6 மாநில உறுப்பினர்களும் நேற்று வந்து பதவி ஏற்றிருக்காங்க. ஓகே, நம்ம செலக்ட் பண்ணி அனுப்பிச்சோம்ல, எம்எல்ஏ ஓட்ஸ் போட்டு செலக்ட் பண்ணி அனுப்பிச்சாங்க இல்லையா, அவங்கெல்லாம் வந்து நேற்று பதவி ஏற்றிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்தீங்கன்னா அவ்வளோதான் இன்றைக்கி இருந்த முக்கியமான செய்திகள். நம்ம நாளைக்கு செய்தித்தாளில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.